அத்தியாயம் 5. புதியதொரு உலகத்தில். நிலாவை அவளது வீட்டில் விட்டுவிட்டு திரும்பிய பிறகு ஆதித்யன் மனம் முழுவதும் ஒருவிதமான ஆனந்தமும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தது. அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. கணக்கீடுகளால் மட்டுமே நிரம்பியிருந்த அவன் மூளை இப்போது நிலாவின் சிரிப்பு, அவளது குரல், அவளது கண்கள் என்று அவளது நினைவுகளால் நிரம்பியிருந்தது. அடுத்த நாள் காலை கல்லூரிக்குச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவனை பரவசப்படுத்தியது. நிலாவை சந்திக்கும் ஆவலில் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே கல்லூரிக்கு கிளம்பினான். கல்லூரி வளாகத்தில் நிலாவுக்காக காத்திருந்தான். அவளை பார்த்ததும் அவனது இதயம் ஒரு புதிய வேகத்தில் துடித்தது. நிலாவும் அவனை பார்த்ததும் ஓடி வந்தாள். குட் மார்னிங் சார் என்று வழக்கம்போல் அவள் சொன்னாலும் அவள் கண்களில் ஒரு புதிய காதல் ஒளி தெரிந்தது. குட் மார்னிங் நிலா, நேத்து நைட்டு தூங்கவே இல்ல, உன்னோட நினைப்பாவே இருந்துச்சு, ஆதித்யன் இயல்பாகச் சொன்னான். அவனது இந்த மாற்றத்தை நிலா ரசித்தாள். எனக்கும் அப்படித்தான் சார், நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், நிலா வெட்கத்துடன் சொன்னாள். அன்று வகுப்பு முடிந்ததும் அவர்கள் இருவரும் கடற்கரைக்குச் சென்றனர். அலைகள் ஆர்ப்பரித்து கரைக்கு வந்து போய்க் கொண்டிருந்தன. சூரியன் கடலில் மறைய தயாராகிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியான சூழலில் இருவரும் மெளனமாக அமர்ந்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து ஆதித்யன் நிலாவின் கையை பற்றிக் கொண்டான். நிலா, நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன சார்? நிலாவின் குரலில் ஒருவித படபடப்பு. நான் என்னோட கடந்த காலத்தை பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு கல்யாணம் மேல இருந்த வெறுப்பு, பயம் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். ஆனா நீ என்னோட வாழ்க்கையில வந்த பரம். அந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் வெறும் தூசாகி போச்சு. இப்போ எனக்கு ஒரு பயம் கூட இல்லை. ஆதித்யன் நிலாவின் கையை பிடித்துக்கொண்டே சொன்னான். நிலா அவனது கைகளை பிடித்துக்கொண்டு, ஆதித்யா, உங்க கடந்த காலத்தை என்னால மாத்த முடியாது. ஆனா நம்ம எதிர்காலத்தை நாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா உருவாக்கலாம். அதே நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் நிலா. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆதித்யன் கேட்டான். அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ளேயே ஒருவித பிரமிப்பை ஏற்படுத்தின. தான் ஒருபோதும் கேட்க மாட்டோம் என்று நினைத்த ஒரு கேள்வியை இன்று நிலாவிடம் கேட்டிருக்கிறான். நிலாவின் கண்கள் கலங்கின. ஆதித்யா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கையில வரமா வந்திருக்கேன்னு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அவள் ஆதித்யனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். இருவருக்கும் அந்த நொடியில் அவர்களின் காதல் நிரூபிக்கப்பட்டது. கணிதத்தில் எத்தனை சூத்திரங்கள் இருந்தாலும் காதலில் ஒரே ஒரு சூத்திரம்தான், நம்பிக்கை. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நம்பி ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்க முடிவெடுத்தனர். அவர்களின் காதல் ஒரு ஆசிரியர் மாணவி உறவாகத் தொடங்கி இன்று வாழ்க்கை துணைகளாக மாறுவதற்கான முதல் படியை எடுத்திருந்தது. அடுத்த கட்டம் அவர்களின் காதலை இரு வீட்டிலும் சொல்வதுதான். ஆதித்யனின் குடும்பம் அவனது முடிவை ஏற்குமா? நிலாவின் குடும்பம் இந்த உறவை எப்படி பார்க்கும்? பல கேள்விகள் அவர்களுக்குள் இருந்தன. ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற நம்பிக்கையுடன் இருந்தனர். அவர்கள் இருவரும் தங்கள் குடும்பத்தினரிடம் எப்படி பேசப்போகிறார்கள்? அவர்களின் காதலுக்கு சவால்கள் என்ன காத்திருக்கின்றன?